இப்போ நீங்க கடந்த குடமுழுக்குகள்லாம் எடுத்து பாருங்களேன். இது கலசத்துல யார் இருக்கா? ஒண்ணு பிற மன்னினர்களான பிராமணர்கள் இருப்பாங்க, அப்புறம் அரசு அதிகாரிகள், அப்புறம் அரசு துறை அமைச்சர்கள், அந்த வட்டாரத்துல இருக்கிற அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த கலசத்தை தொடர்றது யார் தொடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பிற மன்னினர்களான பிராமணர்கள் தான் அந்த தண்ணி ஊத்துவாங்களே தவிர இந்த அரசு துறை அமைச்சர்களையும் தொடர்றது கிடையாது. இது பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட நம்ம செல்வ பெருந்தகை அவர்களுக்கு ஒரு சில சம்பவங்கள் நடந்ததாக நாங்க கேள்விப்படுறோம். அது என்னன்னு முழுமையா எங்களுக்கு தெரியல. பட் ஒரு அரசு அதிகாரியே இந்த நிலைமை கொண்டு வராங்க. இப்ப திருச்செந்தூர் கோவில்ல நீங்க பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கே சில நெருக்கடிகளை உண்டாக்குனதாக நாங்க கேள்விப்படுறோம். அதுக்குண்டான காணொலிகள் நீங்க நிறைய வலைதளங்களை பார்த்திருக்கலாம். இப்போ அரசு துறை அமைச்சரையும் நீங்க உள்ள சேர்க்க மாட்டீங்க, அரசு அதிகாரிகளையும் நீங்க தொட விட மாட்டீங்க, தமிழர்களையும் தொட மாட்டீங்கன்னா. ஆனா தமிழ்நாட்டுல தமிழர்களும் தமிழ் சார்ந்த ஓதுவார்களையோ இல்ல தமிழ் சார்ந்த ஓதுவார் மந்திரம் ஓதுபவர்களையோ வேள்வியார்களையோ குடமுழுக்கார்களையோ நீங்க தொட விட மாட்டீங்க. எங்க தமிழ்நாட்டுல ஆண்டுட்டு இருக்கிற அமைச்சர்களையும் நீங்க தொட விட மாட்டீங்க, அதிகாரிகளையும் தொட மாட்டாங்க. யார் அப்போ இது எவ்வளவு பெரிய தீண்டாமை?